வெல்கம் டு எபினேசர் மேக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்குற சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய சம் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சம் 1 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். சம் 2 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 செட்ஸ்குள்ளே பி வந்து அதோட எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு such that x is a prime number less than 10. ஸோ எக்ஸ் வந்து அது வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10க்குள்ளே இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்டு ஏ வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு ஏ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஸ் தேன் 10க்குள்ளே இருக்கணும், அதுவும் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர், அதாவது ஒன்றாலும் தன்னாலும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஏ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சம்மில் இல்லையா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. இப்போது பி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, இப்போது எக்ஸ் வந்து லெஸ் தேன் 10 ப்ரைம் நம்பர் அப்படின்னா, ஸோ ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர், அதுக்கப்புறம் 7 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இதை தாண்டி ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, 11 ப்ரைம் நம்பர். ஆனால் நமக்கு லெஸ் தேன் 10 இருக்கணும், 10க்குள்ளே இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 10க்குள்ளே ப்ரைம் நம்பர் எடுக்கிறோம். ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகுமா? 3/1 தட் இஸ் ஈக்குவல் டு 3. 3 அடுத்து எதால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது ஒன்னாலும் தன்னாலும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். 3யும் அதே மாதிரி தான், 5 அதே மாதிரி தான், 7 அதே மாதிரி தான். இப்போ நம்ம 9 எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 9 எப்படி டிவைட் ஆகும்? 9 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும், அகெயின் 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ நமக்கு நிறைய அதுக்கு டிவிஷன்ஸ் நமக்கு நிறைய டிவைட் இருக்குது. அதனால் 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2, 3, 5, 7 தான் நமக்கு இந்த சம்மோட பி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மெத்தடு தான். ஸோ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி, ஏ என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3. ஓகே. கிராஸ் 2, 3, 5, 7. புரிஞ்சுதா? ஏ கிராஸ் பி, ஏ எழுதியாச்சு, கிராஸ் போட்டாச்சு, பி 2, 3, 5, 7. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். செட்டுக்குள்ளே தான். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ஃபஸ்ட் நம்பர், இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட், இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட், இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட், அகெயின் இதே 1 இதோட செகண்ட் எலிமெண்ட், அகெயின் இதே 1 தேர்ட் எலிமெண்ட், இதே 1 லாஸ்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ அப்போது 1, 2. அடுத்து சொல்லுங்கள். 1, 3. குட். 1, 5. 1, 7. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விட்டுருங்க, எல்லாமே பண்ணிட்டோம். செகண்டு. ஸோ செகண்ட் பண்ணுறது அந்த என்ன வரும்? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. எழுதலாமா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3 எடுத்துக்கலாமா? இது முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து 3 எடுத்துக்குவோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேவா? 3, 2, 3, 3, 3, 5 அண்ட் 3, 7. இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3. இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4. 4 × 3, 3 4s are 12. நமக்கு 12 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கா க்ராஸ் பண்ணும்போது? இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 3 4 வந்திருக்கா. ஸோ 4 + 4 + 4 12 வந்துருச்சா. ஸோ இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில்? ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. கண்டுபிடிக்கலாமா? இப்போது பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. பி என்னது? சம்மில் கொடுத்துருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2, 3, 5, 7. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? கிராஸ். ஏ என்ன? 1, 2, 3.
ஓகேவா? ஸோ 1, 2, 3. இப்போ பாருங்கள் B cross A. B cross A ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு மொதல் எலிமெண்ட்டு, அடுத்ததில் இந்த எலிமெண்ட்டு இல்லையா? ஸோ இப்போ 2, 1. 2, 1. ஓகே. ஸோ அடுத்தது 2, 2. அடுத்து 2, 3. ஓகேவா? அடுத்து என்ன எடுக்கணும்? 3, 1. 3, 2. அடுத்து 3, 3. அடுத்து என்ன எடுக்கணும்? 5, 1. ஓகேவா? 5, 2. 5, 3. 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து என்ன எடுக்கணும்? 7, 1. 7, 2. 7, 3. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு செட்ஸ்குள்ளே வந்துடணும். இப்போது B cross A நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போது A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், B cross A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். சம்ம ஒரு தடவை பார்த்துருங்க. A வந்து கொடுத்துட்டாங்க, B வந்து ப்ரைம் நம்பர் 10க்குள்ளே இருக்கணும். நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது A cross B அண்ட் B cross A. A வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. B வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10 அப்படிங்கும்போது 10க்குள்ளே, தமிழில் வந்து 10க்குள்ளே, அப்போது 10க்கும் குறைவான அப்படிங்கும்போது 7 வரையிலும் தான். ஸோ 2, 3, 5, 7. ஸோ 2லேருந்து ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2, 3, 5, 7. அடுத்து வந்துட்டு ஏன் நம்ம 1 எடுக்கக்கூடாது அப்படின்னா 1 வந்து ப்ரைம் நம்பரில் வராது. ஓகேங்களா? இப்போது A cross B. A cross Bனா இது ரெண்டும் A எழுதியாச்சு, B எழுதியாச்சு, ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபஸ்ட் எலமெண்ட், இதோட ஃபஸ்ட் எலமெண்ட், அகைன் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்டு, இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் தேர்டு, இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட்டு. அப்போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதான் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா? அகைன் 2, 2, 2, 3, 2, 5 அண்ட் 2, 7. அகைன் தேர்ட் பாருங்கள், மூணாவது எலிமெண்ட்டில் 3, 2, 3, 3, 3, 5 அண்ட் 3, 7. ஓகேவா? இது வரலாம் புரிஞ்சிச்சா? B cross A பார்க்கலாமா? B cross A பாருங்கள். B வந்து நம்ம ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 பார்த்தோமா? 2, 3, 5, 7 இருக்கா? அகைன் 1, 2, 3 A இருக்கா? ஸோ ரெண்டையுமே கிராஸ் பண்ண போகிறோம். 2, 1, 2, 2, 2, 3. அகைன் 3, 1, 3, 2, 3, 3 and 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2 and 7, 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது ஃபுல் செட்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல் செட்ஸாகவே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா A cross Bயும் B cross Aவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் சம் 2 நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சம் 3 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.